ஜூலை 16ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 24:27. அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய், இனி மௌனமாய் இருக்க மாட்டாய் என்பதே. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற சிலர் தயக்கத்தினாலோ, பயத்தினாலோ, வெட்கத்தினாலோ அல்லது சூழ்நிலையின் ஏதோ ஒரு நெருக்கத்தினாலோ அவர்கள் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசாதபடி வாய் பூட்டப்பட்டிருக்கும். பேசும்படி ஆவியானவர் நெருக்கி ஏவிக் கொண்டிருப்பார். ஆனால் தனக்கு தகுதி இல்லை, தன்னால் எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்தின் முன் பேச இயலும் என்று தன் வாயை அடைத்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. தேவன் பலப்படுத்தி தம்முடைய வார்த்தையை கொடுத்த பின்னும் தயங்கி வாயை பூட்டிக் கொள்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய வாழ்வில் தேவன் நன்மைகளையும் பூட்டி போடுவார். சிலர் பின் நாட்களில் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பார்கள். தேவன் இன்றைக்கு உங்கள் வாயில் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால் அவைகள் இன்றைக்கே இப்பொழுதே அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை மறந்து போகாதீர்கள். என் நாவில் ஒரு கட்டு இருக்கிறது என்றோ அல்லது அசுத்தமானது என்று எண்ணுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஏசாயாவின் நாவை தொட்டது போல என் நாவையும் தொட்டருளும் என்று கர்த்தரிடத்திலேயே நம்மை தாழ்த்துவோம். அவரும் தொட்டு கட்டுகளை நீக்குகிற போது உங்கள் வாய் ஆக்கினைக்கு தப்பி வந்தவர்களை நீதியின் பாதையில் நடத்தும்படியாகவும் வேறு சிலரை தேவ கோபாக்கினைக்கு தப்பும்படியான எச்சரிக்கையை கொடுக்கும்படியாகவும் உங்கள் வாய் அவர்களிடம் பேசும். அப்பொழுது உங்கள் வாயிலிருந்து பிறக்கும் தேவ வார்த்தையானது தாகத்தால் வறண்ட நிலத்தில் யோவான் 7:38 சொல்லியிருக்கிறபடி ஜீவ தண்ணீருள்ள நதி போல பாயும். அப்பொழுது தாகமுள்ள ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தர் உங்களிடத்தில் கூட்டி சேர்ப்பார். அதற்கு பின் நீங்கள் ஒருபோதும் மௌனமாயிருக்க மாட்டீர்கள். ஆமேன். அல்லேலூயா.